வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது மோடியின் விஸ்வரூபத்திற்கு தடை போட ஆர்எஸ்எஸ் முயற்சியா, 75 வயதானவர்கள் அரசு பதவிகளை துறக்க வலியுறுத்தல், மோடிக்கு பிஜேபி தேவையில்லை, பிஜேபிக்கு தான் மோடி தேவை, ஆர்எஸ்எஸ்க்கு பதிலடி கொடுத்த பிஜேபி எம்பி நிஷிகாந்த் துபே, சங் பரிவார் அமைப்புகளுக்குள் மீண்டும் தலை தூக்கும் அதிகார யுத்தம் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். ஆர்எஸ்எஸின் தலைவர் திரு மோகன் பகவத் அவர்கள் நாக்பூரில் நடைபெற்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சமீபத்தில் பேசும்போது மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தும் விதமாக 75 வயது நிறைந்தவர்கள் அரசு பதவிகளை துறக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அது பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக மோடி அவர்கள் செப்டம்பர் 17ஆம் தேதி 75 வயது நிறைவு பெறும் மோடி அவர்களுக்கு இதை ஒரு நினைவுபடுத்தும் விதமாக அமைந்தது என்று அரசியல் நோக்கர்கள் மத்தியில் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் பிஜேபிக்குமான ஒரு பனிப்போரானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்ற ஒரு பேச்சும் தொடர்ந்து அடிபட்டு வருகிறது. அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய முக்கிய குறிக்கோளே நாடுதான் முதன்மையானது, அதன் பிறகு கட்சி, தனிநபர் அதற்கு பிறகுதான் என்ற அளவில் தான் அவர்களுடைய கொள்கை இருந்தது. ஆனால் மோடி அவர்கள் வந்த பிறகு மோடி அவர்களை முன்னிறுத்தியே பாரதிய ஜனதா கட்சியில் பிரச்சாரங்கள் நடைபெற்று வந்தது. அப்ஹி பார் மோடி சர்க்கார் என்று சொல்லுவதும் சரி, அது மட்டுமல்லாமல் மோடிக்கு கேரண்டின்னு சொல்கிறது, மோடி அவர்களை முன்னிறுத்தியே தேர்தல் பிரச்சாரங்களும் வாக்குகளுமே மோடி அலை என்று சொல்வது, இது போன்ற மோடி அவர்களை முன்னிறுத்தியே கொண்டு வந்தது. அதாவது அவர்களுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக தனிநபர் துதிபாடும் ஒரு விதமாக இது அமைந்ததும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இடையே சில விரிசலை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம். சமீபத்தில் மோடி அவர்கள் நாக்பூர் சென்று ஆர்எஸ்எஸ் தலைமையிடத்திற்கு சென்ற போதும் கூட தன் பதவியை காப்பாற்றிக் கொள்ள அல்லது அந்த 75 வயதுக்கு பதவி விலக வேண்டும் என்பதை பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்பதற்காக தான் சென்றார் என்றும் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் ஒரு கருத்து நிலவி வந்தது. இப்போது மீண்டும் நாக்பூரில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில், சமீபத்தில் 11ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்வில் மோகன் பகவத் அவர்கள் இந்த கருத்தை வலியுறுத்தி இருப்பது மீண்டும் மோடி அவர்களை பதவி விலக வேண்டும் 75 வயது ஆனவுடன் என்று வலியுறுத்துவது போல் அமைந்திருப்பதாகவும் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் கருத்தான தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலேயே இதை தெரிவித்திருந்தார். அபிஷேக் சிங்வி போன்ற காங்கிரஸ் தலைவர்களும் தற்போது மோகன் பகவத் அவர்களின் கூற்றுக்கு பிறகு இதனை வலியுறுத்தி இருக்கின்றனர். இவ்வாறாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. 75 வயது செப்டம்பர் 17இல் நிறைவு செய்யும் மோடி அவர்கள் பதவி விலகுவாரா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. இது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஆர்எஸ்எஸ் தரப்பிற்கு பதிலடி தெரிவிக்கும் விதமாக நிஷிகாந்த் துபே அவர்கள் மோடி அவர்களுக்குத்தான் பிஜேபி தேவையில்லை, பிஜேபிக்கு தான் மோடி தேவை என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். இதுவும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கூறியது போல் அந்த தனிநபர் துதி அதிகமாக தற்பொழுது பிஜேபியில் இருப்பதாகவும் தெரிகிறது. அது பற்றி நாம் விவாதிப்போம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் மூத்த பத்திரிகையாளர் ஜே ராகவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் அரசியல் விமர்சகர் குமணராஜா அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு தூகா பகலவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் VS ராமன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். என்னுடைய கேள்வியை ராமன் சார் உங்கள்கிட்டருந்தே துவங்கலான்னு இருக்கேன் சார். அதாவது இது தொடர்ந்து ஏற்கனவே நாக்பூருக்கு மோடி அவர்கள் பயணம் செய்யும் போதும் இந்த சர்ச்சை எழுந்தது. மோடி அவர்கள் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் தலைமையகத்திற்கு எதற்கு வருகிறார் என்றால், செப்டம்பர் 17இல் 75 வயது நிறைவு அடையப் போகிறது, அவர் பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருந்து வருகிறது, அது பற்றி பேசுவதற்காகத்தான் என்று கூறப்பட்டது. சமீபத்தில் மோகன் பகவத் அவர்களும் இந்த கருத்தை வலியுறுத்தி இருப்பது இது மேலும் அதை வலுப்படுத்துவது போல் தோன்றுகிறது. உங்களுடைய பார்வை? அதாவது நம்முடைய நாட்டில் 1925 செப்டம்பர் 27ஆம் தேதி விஜயதசமி அன்னைக்கு தான் 20 பேர் கொண்ட இளைஞர்களை சேர்ந்து தான் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் பிஎஸ் மூஞ்சே அவர்கள், அப்போ கணேச சவார்கர், தாமோதர சவார்கர், விநாயக சங்கர் அண்ணன் தம்பி அவங்க 3 பேரும், அப்புறம் லட்சுமணன் வாமன், அப்புறம் டாக்டர் ஹெக்டேவர், இப்படி 20 பேரும் சேர்ந்து இந்த அமைப்பை உருவாக்குறாங்க. 1926 ஏப்ரல் 14ஆம் தேதி அவங்க அந்த ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கத்தை பேரிட்டு 1926 மே 28 முதல் பயிற்சியாக அவங்க நடத்துகிறாங்க. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய நிலைப்பாடு. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய முதல் குரு யாருன்னா டாக்டர் ஹெக்டேவர்
காவி கொடியை தான் குருவாக ஏற்றுக்கொண்டார். அதுக்கு சமஸ்கிருதத்தில் துஜம் என்பது பொருள். அதுக்கு 21 பிரணாம் உண்டு. அந்த பிரணாமில் பார்த்தீங்கன்னா முதல்ல நமஸ்தே சாவஸ்தலே மாத்ருபூமி தயா ஹிந்து பூமி சுகம் பர்தியதோகம் மகாமங்கலே புண்ணிய பூமி தோர்த்தே பகத்வே சகாயோ நமஸ்தே நமஸ்தேன்னு 21 அந்த பிரணாமம் உண்டது. இந்த இயக்கத்தினுடைய கட்டமைப்பு எப்படின்னா, இந்தியாவுடைய இளம் தலைமுறைகள் தேசபக்தியாகவும் அந்நியர்கள் இங்கே வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் RSS உடைய மிகப்பெரிய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தில் மிகப்பெரிய RSS இயக்கத்துடைய சித்தாந்தம் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய பாடல் வரை எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு கூடுதல் கொடுங்க. காரணம், நீங்கள் வந்து இந்த கருத்தை வந்து அரசியல் ரீதியான ஆக்கிறதுக்கான நிலைமையை நீங்கள் உண்டாக்குறீங்க ஊடகங்கள். ஆனால் இது அரசியல் நிலைமை அல்ல. இது வந்து ஒரு வாத்தியார் பிள்ளைக்கு எப்படி கடிது ஒச்சிமேக என்ற வள்ளுவன் சொன்னது போல் மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒழுங்காப்படி இது கண்டிஷனாக பாரு அந்த மாதிரி உள்ள இதுதான் அவங்க பண்ணுறாங்க. இது வந்து அரசியலை ஊதி பேராக்கி பேனா பெருமாளாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த RSS இயக்கத்தினுடைய சித்தாந்தம் பாடல் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய RSS கட்டப்பெரு பாடல், புண்ணிய பூமி பாரதம் கந்திரந்திட பூவுலகில் தரை சிறைந்த நாடு ஆகிட நாடிவா தேடிவா நாடி தேடி ஆடி பாடி தியாகம் செய்யவா முன்னேறிடு முன்னேறிடு உன் அணியில் முந்திடு வீர தியாக வாழ்வை எல்லாம் நாடறிந்திட தீரர் அந்த முந்தையரின் வழி நடந்திட சென்றிடு ஒன்றிடு சென்று ஒன்று நாட்டினிற்கு உணர்ச்சி தந்திடு முன்னேறிடு முன்னேறிடு உன் அணியில் முந்திடு தேசபக்த வீரனே அணிதிரண்டிடு முன்னேறிடு முன்னேறிடு உன் அணியில் முந்திடு என்ற தேச சிந்தனையுடைய பாடல்தான் இந்தியாவில் எல்லா மொழிகளும் மொழிபெயர்த்து இன்றைக்கு தேசம் முழுவதும் பார்த்தீங்களா RSS இயக்கம் 1998 குரு பூஜையில் 4000 பிரச்சாரங்களை கொண்டது. இன்னைக்கு உலகம் இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்களா 60 லட்சம் உறுப்பினர் கொண்ட இந்த RSS கட்டமைப்பு கொண்ட இயக்கம் 52,000 கிளைகள் இருக்குது. RSS உலக நாடு முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கின்ற RSS இயக்கம். இந்த RSS இயக்கத்தை பொறுத்தவரையிலும் தனி மனித புகழாரம் கூடாது என்பது RSS உடைய நிலைப்பாடு. RSS நிலைப்பாடு என்றால் RSS பயிற்சி பெற்றவர் தான் வாஜ்பாய் அவர்களும் டாக்டர் LK அத்வானி அவர்களும் RSS இயக்கத்திற்கு கட்டமைப்பு இருக்குது. எப்படி மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு 60 வயசு என்ற ரிட்டையர்மெண்ட் உள்ளதோ, எப்படி அதே போல தான் பிஜேபிக்கு 3 ஆண்டு காலம் பதவி, மாநிலத்திலிருந்து தேசத்திலும் சரி கட்சி பதவி. அதே போல் அரசு பணிகளில் இருப்பது யாராக இருந்தாலும் பிஜேபியுடைய நாம்ஸ் 75 வயது தான். ஆனால் அமித்ஷா வந்து ஒரு வரைக்கும் கெஜ்ரிவாலோட கேள்விக்கு ஒன்று பதிலளிக்கும் விதமாக சொல்லும்போது அந்த மாதிரி எந்த சட்டமும் இல்லை அப்படின்னு அமித்ஷா அவர்களே சொல்லுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, இதே மாதிரி 75 வயது ஆனவர்களுக்கு எல்லாமே சீட் கொடுக்காம விட்டதும் இதே வாஜ்பாய் அவர்கள் அமித்ஷா அவர்கள் 2020 தேர்தலுக்கு பிறகு வந்து அந்த சீட்ஸ் கொடுக்கல. இதே மாதிரி முரளி மனோகர் ஜோஷி, LK அத்வானி, சுஷ்மா ஸ்வராஜ் போன்ற பெரிய தலைவர்களுக்கே அது வந்து மறுக்கப்பட்டிருக்கு. அவங்கள வந்து 75 வயதுக்கு பிறகு பணி செய்ய விடலை, சீட்டும் வழங்கலை. ஆனால் இதே நிலைமை இப்போ மோடி அவர்களுக்கு வருமா அப்படின்றத இப்போ கேள்வி. நல்ல அருமையான கேள்வி கேட்டுக்கீங்க. இந்தியாவுடைய மாநிலங்களில் உள்ள பாஜக மாநில தலைவர்களுக்கு 3 ஆண்டு தான் பதவி. ஆனால் திரும்பவும் எக்ஸ்டென்ஷன் செய்ய வேண்டுமானால் அவருடைய பணிகள் சிறப்பாக தேவை என்றால் RSS எடுக்கிற முடிவு தான். பிஜேபி சொன்னாலும் அது RSS எடுக்கிற முடிவு தான். மீண்டும் ஒரு 3 ஆண்டு காலம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி செப்டம்பர் 75 வரக்கூடிய 75 வயசு பிரதமர் மோடிக்கு நிறைவு அடைகின்ற வயசுனால் இன்னைக்கு உள்ள காலத்தின் சூழ்நிலை இந்த தேசத்தினுடைய ஜம்மு காஷ்மீர் நிலப்படம் வந்து பல மாநிலங்களோட பல பிரச்சனைகளை முன்வைத்து உலக நாடுகளில் நடக்கக்கூடிய சப்ஜெக்டை முன்வைத்து போர் யுத்திகள் பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் முன்னேற்று இன்னும் வந்து இந்த கண்டிப்பாக 2029க்குள்ள RSSம் பிஜேபி தலைவரும் சேர்ந்து ஒரு முடிவு செய்வார்கள். ஆகவே இந்த நிலைப்பாடு வந்து நீங்கள் நினைப்பது போல இந்தியாவில் இந்த வாரிசு அரசியல் இல்லை. நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்பா பிள்ளை பேரன் அந்த மாதிரி வாரிசு அரசியல் இல்லை. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் பாரு முலாம் சிங், அகிலேஷ் யாதவ் வாரிசு அரசியல் இல்லை. ஜம்மு காஷ்மீரில் உமர் அப்துல்லா, ஃபரூக் அப்துல்லா, ஷேக் அப்துல்லா வாரிசு அரசியல் இல்லை. அது மாதிரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைய மாநில இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி போன்ற வாரிசு அரசியல் இல்லை. லல்லு பிரசாத் யாதவ், லஃப்ரி தேவி, தேசாய் யாதவ் போன்ற வாரிசு அரசியல் இல்லை. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் RSS என்ற சித்தாந்தம் தனி மனித புகழாரம் கூடாது. ஆகவே RSS எடுக்க முடிவு தான் இதனுடைய முடிவு. RSS முடிவு எடுக்கும். இப்போ RSS தலைவர் மோகன் பகவத்துக்குமே வந்து இந்த செப்டம்பரில் 75 வயது பூர்த்தி ஆகுதுன்னு அவரும் பதவி விலகுவார். கண்டிப்பாக RSSக்கு என்று உங்களுக்கு என்று விதிவிலக்கு தளர்த்தப்பட மாட்டாது. காரணம் என்றால் இந்த இயக்கம் வந்து இந்த RSS இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் தேர்தல் அல்ல, அரசியல் கட்சி அல்ல.
அது வந்து இந்து அமைப்புடைய கட்டமைப்பு, தேசத்தின் பாதுகாப்பான நிலைப்பாட்டு கட்டமைப்பு, சவார்கருடைய பாதையில், ஹெக்டேபார் பாதையில், அது கோவால்கருடைய பாதையில் சொல்லக்கூடிய அந்த அமைப்புகள், அவங்களுடைய அமைப்புக்குன்னு ஒரு அரசியல் அந்த சாசனம் இருக்குது. அந்த இந்துக்களுக்கான ஓட்டு வங்கிகளை உருவாக்கினுடைய முகம்தான் பாஜக. அத்தகைய பாஜக பொறுத்தவரையும் பாஜக தலைவர்களுடைய கருத்துக்களும் ஆர்எஸ்எஸ் இயக்க கருத்துக்களும் சில நேரங்களில் வேறுபடலாம். ஆனால் சிண்டிகேட் உட்காந்து பேசும் போது எல்லாம் சரியாகிவிடும். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். திரு பகலவன் சார், அதாவது ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்துடைய ஒரு அரசியல் கட்சியோட நீட்சி தான் பாஜகன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சமீப காலமாக குறிப்பாக இந்த தேர்தலுக்கு முன்னாலேருந்தே ஒரு விரிசல் இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா ராமர் கோயிலை வந்து ஒரு நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரியான ஒரு உரிமை கொண்டாடினார் மோடி என்ற ஒரு குற்றச்சாட்டு ஆர்எஸ்எஸ் சார்பாக வைக்கப்பட்டதாகவும் அரசியல் நோக்கர்கள் தெரிவித்தார்கள். உத்தரப்பிரதேசத்தை தோற்பதற்கு கூட பிஜேபி ஆர்எஸ்எஸ் சரியாக அங்கே ஒர்க் பண்ணலைன்ற ஒரு தகவல்கள் இருந்தது. இந்த மாதிரி ரெண்டு ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் சிறு விரிசல் இருக்கா? உங்களுடைய பார்வை என்ன? ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி தொடக்க காலத்தில் எப்படியெல்லாம் அவர் சமஸ்கிருதத்தில் பேசினாங்கன்றத அண்ணன் வந்து ஆர்எஸ்எஸ் எப்படியெல்லாம் உள்வாங்கி வச்சுருக்கிறாருன்றத நம்ம பார்க்க முடிஞ்சது. அதாவது ஆர்எஸ்எஸ் இயக்கம் தொடங்கியது தவறில்லை. அதில் உள்ள தலைவர்களை பற்றி நமக்கு எந்த கருத்தும் இல்லை. ஆனால் அவர்கள் எந்த மாதிரியான கருத்தை வைத்தார்கள், எந்த மாதிரி இடத்திற்கு அவர்கள் அழைத்து செல்கிறார்கள் என்பதுதான் இங்கே நமக்குள்ளே இருக்கிற முரண். அவர்களுடைய பணிகளோ அவருடைய தியாகத்தையோ யாரும் நம்ம இங்கே யாரும் குறைத்து பேச வரல. ஆனால் அந்த தியாகமும் அந்த உழைப்பும் யாருக்கு செல்கிறது, எதற்காக பயனடையுது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அங்கே வந்து அவங்களுக்கு வந்து பிரிவினவாதத்தை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை அவங்களாண்ட, மதமாதரை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை அவங்களிடத்துல, சாதிவாதிய சிந்தனை விட வேறு எதுவுமே இல்லை அவங்களிடத்துல. இது எல்லாத்துக்கும் உற்று மாறாய் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1935 மே 15 ஒரு புத்தகம் வெளியிடுறார். அந்த புத்தகத்தின் பெயர் சாதி ஒழிப்பு. இப்போது சாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய அறிஞர் ஒரு சொல்கிறார். அப்போது இங்கே சாதியை வேறொன்று செய்தது, இங்கே சாதி ஒழிப்பை சொல்லுவது, இதுதான் எங்கே இருக்குது. அதே நாக்பூரில் தான் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் புத்தகம் தழுவிய இடம். அதே நாக்பூரில் தான் ஆர்எஸ்எஸ் கூடாரமும் பக்கத்தில் இருக்குது. அதே நாளில் தான் அவங்க ட்ரௌசர் போட்டுன்னு உருட்டு கட்டை எடுத்துக்கணும் அவங்க வருவாங்க. விஜயதசமி சொன்னார்ல, விஜயதசமின்றது என்ன பொருள்? இந்து மதத்துக்கு கோட்பாட்டுக்கு உட்பட்டதா? கோட்பாட்டுக்கு உட்பட்டதா? எல்லாத்தையும் அபகரிக்க சிந்தனையோடு மக்களை பிளவுபடுத்தி தன்வசைப்படுத்தி அதிலே குளிர் காய்வது. ஆனால் இங்கே எங்களிடத்துல வந்து சாதி இல்லை, மதம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. வாஜ்பாய்க்கு பிறகு பாஜகவை உயிரோட்டமாக கொண்டு சென்றது பெரும்பங்கு யாருக்கு இருக்குன்னு சொன்னால் பிரதமர் மோடிக்கு தான் இருக்குது. ஆனால் நாம் வந்து அவர் எந்த உச்சத்துக்கு வர, அதை தான் எங்கள் தலைவர் ரொம்ப கரெக்டாக சொல்லுவாங்க, எந்த உச்சபட்சமான பதவிகளுக்கு வேண்டுமானாலும் அவர்கள் அமர்த்துவார்கள், ஆனால் அவர்களை முறையான இடத்துல வைத்திருக்கொள்ள மாட்டார்கள். இப்போ தலித்தில் வந்து அந்த அம்மா நாங்கள் உட்கார வச்சுருக்கிறோம், திரௌபதி முர்மு வச்சுருக்கோம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அந்த வந்து பாராளுமன்ற கட்டிட திறப்புக்கு கூப்பிட மாட்டாங்க. அந்த ராமர் கோவிலுக்கு போனால் அவங்க கூட மாட்டாங்க. பிரதமர் மோடி அவர்கள் இப்படி வந்து போகக்கூடாது, அவருடைய பக்கமாக போயிடும், அப்போ வந்து எல்லாமே அவர் சாயலாக மாறிடும். அப்போது வந்து இது 5 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு வயதுக்கு 75 ஆண்டுகளுக்கு மேலே வயதுக்கு மீறினாக வரம்பு மீறினா இல்லை அப்படின்னு அரசியலில் வந்து வயது வரம்புலாம் இல்லை. புரியுதுங்களா? அதாவது ஒரு கருத்தை நம்மளே சொல்லுவோம், நிறைய பாஜகவுக்கு நம்மளுக்கு முரண்பாடு இருக்குது, மோடி அவர்கள் மீது முரண்பாடு இருக்குது. ஆனால் அவரை போல ஒரு மேடையில் நின்று 1 மணி நேரம் எந்தவித இதுவும் இல்லாமல் சர்வசாதாரணமாக பேசுகிற பிரதமர் அவர் தான். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது என்னுடைய கருத்து. இப்போ அந்த மாதிரி ஒரு 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 நபரை இவங்க வந்து இப்போ யார் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க? நம்ம ஏற்கனவே கூட இதை சொல்லியிருக்கிறோம். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கொண்டு வரதுக்கான திட்டமிடல் வைத்திருக்கிறாங்க. யோகி வந்து இவரும் ஆர்எஸ்எஸ் தான், ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் தான். நம்மளுடைய மோடி அவர்களும் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் தான். ஆக வந்து இங்கே இதுதான் இங்கே நம்மளுக்கு இங்கே பிரச்சனையாக இருக்கும். இங்கே அவங்கள வந்து இது பாருங்கள், மகாத்மா காந்தி எவ்வளோ பெரிய இந்த நாட்டினுடைய தந்தையாக விளங்கக்கூடியவர், அவரும் இந்துத்துவ கொள்கைக்கு உடன்பட்டவர். சாகும்போது கூட அவர் வந்து ஹரே ராம் ஹரே ராம்னு செத்ததாக ஒரு செய்தி இருக்குது. அப்படியேப்பட்டவரை யார் கொண்டது?
யார் கொண்டது? தவறான தகவல் சொல்றாங்க சார். தவறான ஏங்க? உலகம் முழுக்க அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் ஆர்எஸ்எஸ் தான். அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் ஆர்எஸ்எஸ் தான். நீங்க எனக்கு வாய்ப்பு அவர் முடிக்கட்டும்னு சொன்னீங்க, நான் பேசுறேன். நீங்க வந்து முரண்பட்ட ஒரு தகவல் சொல்றீங்க, அதுக்கான விளக்கத்தை தகவல் கிடையாது சார், நான் தகவல் சாரன்னு சொல்றேன். சொல்லுங்க. புத்த கொடி வந்து தான் காவி கொடி. காவி கொடினா இவங்கள மாதிரி காவி எல்லாம் கிடையாது. அதுக்கான பட்டைகள் என்னென்னமோ இதெல்லாம் போட்டு ஒரு வெள்ளை வேட்டி எடுத்து அதில் ஊற வச்சு அதை காவி ஆக்கி அப்படி கட்டுறது வந்து இயற்கையாக உருவாக்குறது காவி. இவங்க போடுற காவியெல்லாம் வேஷம்லாம் கிடையாது அங்கே. அந்த காவிக்கு வேற. அது வந்து சமத்துவத்தை சொல்லும், இவங்களுக்கு வந்து சாதியத்தை சொல்லும், மதவாதத்தை சொல்லும். புத்தாவுடைய காவிக்கும் ஆர்எஸ்எஸ் வைத்து இருக்கிற காவிக்கும் நிறைய வித்தியாசங்கள், வேறுபாடுகள் இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லி இருக்கிற கருத்துகள் இங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த மக்களுக்கு பிரச்சனை கிடையாது, எந்த மக்களுக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறாங்க, தாழ்த்தப்பட்டவங்க தான் தூக்கி பிடிக்கிறாங்க, நாங்கள் நன்றியோடு இருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க வந்து விளிம்பில் கடக்கிறாங்க, எல்லோரும் சேர்ந்து கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்ற ஒரு சாரம்சத்துக்கு சொல்கிறாரு. அது அதாவது தலித்ன்றது எல்லா சமூகம் தான். எந்த சமூகத்தையெல்லாம் வந்து கீழே இருக்கிறானோ, வறுமை கோட்டு கீழே இருக்கிறானோ அவன் அத்தனை பேரும் தலித்து தான். அது பிராமணராக இருந்தால் கூட சரி, யாராக இருந்தாலும் கோவில் எதிரில் வந்து பிராமணர் கையேந்திராரு சொன்னால் அவரும் தலித்து தான். வறுமை கோட்டு கீழே இருக்கிற யாராக இருந்தாலும் தலித்து தான். அப்படி தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அதை ஒரு சாதியமாக்கி அதை ஈர பேராக்கி பெருமாளுக்கு படைக்கிறீங்க என்ன, அந்த மாதிரி இருக்கிறது உங்களுடைய வேலை. ஆனால் இங்கே அப்படி புரட்சியாளர் ஒரு இடத்துல கூட சொல்லலை. அந்த எக்கனாமிக் பேஸில் வந்து அவங்க வந்து இது பண்ணல, படிநிலை வைக்கலையே, நம்ம வந்து ரிசர்வேஷன்லாம் எக்கனாமிக் பேஸில் பண்ணல. அதுதாங்க இல்லாத ஒருத்தருக்கு இது ஒரு படிநிலை இப்படிலாம் பண்ணணும், அவங்களுக்கு கணக்கெடுங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் வறுமையிலே கிடக்குது, ஏன் இப்படி இருக்கு, அவங்கள ஒரு கணக்கெடு. அதற்காக இப்போ இடபிள்யூஎஸ் கொண்டு வரும்போது எல்லாருமே ஒட்டுமொத்தமாக எதுக்கு தானே செய்கிறாங்க சார்? இல்லையே, அவங்க அதாவது எதிர்க்கிறவங்க எதுக்கு தான் சார் இருப்பாங்க. நம்ம வந்து இப்போ சாதி வாரி கணக்கெடுக்க எடுக்கக்கூடாது நாங்கள் சொல்கிறோமா? சாதி வாரி கணக்கெடுத்து யாராருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கக்கூடாது எந்த இடத்துல சொல்லியிருக்கிறோமா? புரட்சியாளர் அம்பேத்கர் எந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்காரா? சொல்லுங்க. அப்படி இல்லையே. இவங்க மத்திய அரசாங்கம் என்ன சொன்னாங்க, ஒரு 6 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவனும் 50,000 சம்பளம் வருமான வரி எப்படி காட்டினாங்க? அவனை இல்லாதவன் சொல்லிட்டு இவனை இருக்கப்பட்டவன் சொன்னாங்களே, அந்த மாதிரி எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அது மாதிரி எங்கேயாவது முரண்பாடுகள் இருக்கிறதுனால எதிர்த்தீங்க. அதுதாங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து இங்கே வந்து ஏற்றத்தாழ்வுகள் எது இருக்கு? இல்லாதவன் இருக்கக்கூடியவன், மனித பிறவின்றது ஒன்று தானே. அதில் மாறுபட்டு இல்லாதவனுக்கு ஒரு பக்கமும் முகத்தை திருப்பி வச்சிட்டோம், இருக்கப்பட்டவனுக்கு பின்னாடி திருப்பி வச்சுட்டு இருக்கு ஏதாவது இருக்கா? என்ன அப்போது மனித படைப்பு என்பது இயற்கைக்கு முரணாக எங்கே இருக்கா? இயற்கையாக எல்லாருக்கும் இருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இப்போ இந்த படிநிலை எங்கே வந்தது? யார் தொடங்கியது? யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? எங்கே வந்துச்சு? சாதாரண என்னங்க, டார்வின் என்ன சொன்னார்? குரங்குலேருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னார். வேறு எங்கன்னா பார்ப்பன குடும்பத்திலேருந்து பிறந்தவன் மனிதன், இந்த குடும்பத்தில் பிறந்தா வேற எதனா சொன்னாங்களா? யாரா சொல்லியிருக்காங்க? அப்படி ஒரு அறிவியல் சொல்லியிருக்கா? நீங்கள் அறிவியலுக்கும் இயற்கைக்கும் முரணாக இருக்கிறீங்க. அந்த அறிவியலுக்கும் இயற்கைக்கும் ஒத்து போகிற எல்லா கட்டமைப்பையும் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து உருவாக்கி வச்சிருக்காரு. இதுல வந்து யாராவது மாற்று கருத்து சொல்லுங்க. இயற்கைக்கு முரணா எந்த இடத்துல புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய கருத்தில் இருக்காரு சொல்லுங்க. இயற்கைக்கு முரணா இங்க மனித சமூகத்துக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் சொல்லி 1000 சொல்றேன். சரி, ஓகே சார், நம்ம அடுத்த சுற்றில் என்ன அதை பற்றி விரிவாக பேசுவோம். திரு குமரராஜா சார், அதாவது மோடிக்கு பிஜேபி தேவையில்லை, பிஜேபிக்கு தான் மோடி தேவை அப்படின்ற ஒரு நிலை வந்திருக்கிறதா நிஷிகாந்த் துபேன்னு சொல்கிறார், எம்பி சொல்கிறாரு. ஸோ இதுதானே சார் அவங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கே ஒரு எதிரான ஒரு நிலைப்பாடு, தனி மனித ஒரு துதிபாடுதல் அப்படின்றது அவங்களுக்கு பிடிக்க, அதாவது அவங்களுக்கு பண்ணக்கூடாத ஒரு விஷயமா பார்க்குறாங்க. மோடி அவர்கள் அதை தான் அதிகமாக முன்னெடுக்கிறாரா? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பே கட்டமைக்கப்பட்டிருப்பதாக ஆர்எஸ்எஸ்னுடைய மிகச்சிறந்த நபர்களும் அதனுடைய பொதுச்செயலாளர் இருந்தவர்களும் அதனுடைய உறுப்பினர்களும் இருப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள். இப்பொழுது ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவு தான் பாரதிய ஜனதா கட்சி. இதற்கு முன்பாக அதற்கு பெயர் ஜனசங்கம் என்பதும், அதற்கு பின்பாக வந்ததற்கு பின்பாக அது பாரதிய ஜனதா கட்சி என்று பரிணமித்து 1980 முதல் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கிறது. ராமன் அவர்கள் மிகவும் உள்ளே சென்று ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி நமது நெறியாளர் ஜேம்ஸ் பாண்டாக இன்றைக்கு வந்திருந்தாலும் கூட அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் நேரடியாக சொல்லியிருக்கிறார். இங்கே மோடி அவர்கள் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். அதற்கு
ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு நேரத்தில் வருகின்ற பொழுது, எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டிலே அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்த பொழுது அவருக்கென்று சில ஆதரவாளர்களை, அரசியல் ரீதியாக சில அதுக்கு வேறு வார்த்தையில் சொல்வார்கள், நான் அப்படியெல்லாம் சொல்ல விரும்பவில்லை, அவருக்கென்று சில ஆதரவாளர்களை தயாரித்து கொள்வார். அதை போல தான் மோடி அவர்கள் கடந்த 11 ஆண்டுகளாக பிரதமராக இருக்கின்ற காரணத்தினாலே தன்னுடைய ஆதரவாளர்கள் என்று சில பேர் அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மோடி அவர்கள் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறார், அவருக்கு சாதகமாக சில காரியங்களை சில விஷயங்களை நாம் பேசியாக வேண்டும் என்பது சமீபத்தில் தான் நிஷிகாந்த் துபே வேறு ஒரு பேச்சில் பேசி மிகப்பெரிய நாடு முழுவதும் சர்ச்சையாகினது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மோடிக்கு பிஜேபி தேவையில்லை என்று சொன்னாலும் கூட, ஆனால் மோடி எங்கிருந்து வந்தார்? ராமன் அவர்களும் தம்பி பாலவர்களும் சொன்னதைப் போல அவருடைய அடிப்படை ஆர்எஸ்எஸ் தான். இதை மோடி அவர்கள் கூட விரும்ப மாட்டார். நிஷிகாந்த் துபேவுடைய வார்த்தைகளை மோடி அவர்கள் கூட விரும்ப மாட்டார். ஏனென்றால் இப்பொழுதும் கூட ஆர்எஸ்எஸ்ஸில் ஒரு மிக முக்கியமான தகவல் இருக்கிறது. அடுத்த முறை மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக வேட்பாளராக நிர்ணயிக்கப்பட போவதில்லை. அல்ல இல்லை இல்லை அதெல்லாம் தொடர்ந்து இது வந்து பேசும்போது அது ஒரு குரலாக தானே சார் ஒலிக்குது. அது மோடி அவர்களுடைய, அமித்ஷா அவர்களுடைய குரலாக தான் நம்ம பார்க்க முடியும். இல்லை அது அவங்க சொல்கிறாங்களே ஒழிய ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய ரோல் இங்கே இருக்கத்தான் செய்யுது. ஏனென்றால் சமீபத்தில் மகாராஷ்டிரா தேர்தல் நடைபெற்ற தேர்தலில், அதற்கு முன்பாக நடந்த தேர்தல்களில் ஆர்எஸ்எஸ்னுடைய பங்கு இல்லாமல் தான் மோடி அவர்கள் முழு மெஜாரிட்டியுடன் வர முடியவில்லை என்கின்ற அந்த கோட்பாடு மிகப்பெரிய அளவில் சொல்வது, இவர்களும் இதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது தேவையான அளவிற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட, ஆனால் மகாராஷ்டிரா தேர்தலை விட்டுவிட்டால், மகாராஷ்டிரா தேர்தல் நாக்பூரினுடைய தலைமையிடமும் அங்கே தான் இருக்குது, அதனால் இந்த மாநிலத்தை நான் விட்டுவிடக்கூடாது என்பதை தெளிவாக செய்ததனால்தான் செய்திருக்கிறார். இந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய முழு ஒத்துழைப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. சரி, இப்போ இல்லை, என்னோட அந்த அடிப்படையில் 2029 வரைக்கும் மோடி இருப்பாரா? அது கண்டிப்பாக இருப்பார், தலைவர் பிரதமராக. அதாவதுங்க, இந்த ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தின் சார்பாக பதவியில் இருப்பது போல 3 years or 65 whichever is earlier என்பது அரசியல் ரீதியாக அரசியலமைப்பு சட்டத்தின்படி போடப்படுகின்ற பதவிகளுக்கு பொருந்துமே ஒழிய ஆர்எஸ்எஸ்னுடைய விதிகளும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த முறைகளும் இதே மாதிரி பதவிக்கு பொருந்தாது. சட்டம்படி நம்ம எதுவும் கேட்க போறது இல்ல. ஆமா, பட் அந்த அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க சொன்னீங்க ஆர்எஸ்எஸ் வந்தவங்க தான், ஆர்எஸ்எஸ் உடைய நீட்சி, அதனால அவங்க கண்டிப்பா அந்த கேள்வி எழுப்புவாங்க. அதனால தான் இவங்களுக்கு சில எல்லா நேரத்திலும் எக்ஸம்ஷன் இருக்குது. தமிழ்நாட்டில் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளில் 3 முறைக்கு மேலே அவங்க வர முடியாது, இல்லாட்டி 70% மேலே வரணும் அப்படிங்கிற அந்த அமைப்பு இதை வச்சுருக்காங்க. சரி சரி. ஆனாலும் சில நேரங்களில் அதில் இருந்து சற்று விதிவிலக்கு கொடுப்பார்கள். அந்த வகையில் பிரதமர் பதவியில் இப்பொழுது இருக்கின்ற காரணத்தினால ஏறக்குறைய ஓராண்டுகள் தான் முடித்திருக்குது. மீது 4 ஆண்டுகளை முடித்துவிட்டு அவர் வெளியேறிவிடலாம். மற்ற அதுவரை அவரை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்ய வேண்டாம், அந்த பதவிக்கு எந்த விதத்திலும் இடர்பாடு கொடுக்க வேண்டாம் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் நிலைப்பாடாக இருக்குமே ஒழிய, சரி, கண்டிப்பாக மோடி அவர்கள் இப்பொழுது எந்த விதத்திலும் செப்டம்பர் 17 75 அடைந்து விட்டார் என்பதற்காக பதவி விலக சொல்ல மாட்டார்கள், சொல்லவும் அதற்கான வாய்ப்பும் இல்லை. மோடியும் விலக மாட்டார். நடந்து முடித்து 15 ஆண்டு காலத்தை முடிவு செய்துவிட்டு மீண்டும் மோடி எங்கே செல்வார்னு யாருக்கும் தெரியாத நிலையை அவர் எடுப்பார். ஏனென்றால் அப்படி 15 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார். சரி, ரைட் சார், கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். ராகவன் சார், அதாவது உடல்நிலையை காரணம் காட்டி தான் முன்னர் இந்த 75 வயதானவர்கள் நிறைய பேருக்கு மறுக்கப்பட்டது. சுஷ்மா ஸ்வராஜாக இருக்கட்டும், அதே போல் முரளி மனோகர் ஜோஷியாக இருக்கட்டும், அத்வானியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் மறுக்கப்பட்டது. ஆனால் இப்போ மோகன் பகவத் அவர்களும் சரி, ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் அவர்களுக்கும் சரி, மோடி அவர்களுக்கும் நல்ல ஒரு உடல்நிலை இருப்பதால் அவர்கள் தொடர்ந்து நீடிப்பார்கள் அப்படின்ற அரசியல் நோக்கர்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்குது. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்வதற்கு சில விஷயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். டெல்லியில் நாற்காலி காலியாக இல்லை. மோடி இல்லாமல்
பாஜக இல்லை. ம் பாஜக ஆனால் மோடி இல்லாமல் பாஜக 150 இடங்கள் கூட பெற முடியாது, ம் அது சாத்தியமில்லை என்று பாஜகவின் ஜார்க்கண்ட் மாநில எம்பி நிஷிகாந்த் துபே துணிச்சலாக ஒரு போட்டி கொடுத்திருக்கிறார். ம் 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 அது மட்டும் இல்ல பாஜக தலைவர்கள் 75 வயதானால் அரசியலிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்ற RSS தலைவர் மோகன் பாகவதின் யோசனையும் அவர் ஏற்கவில்லை. ம் அதாவது மோடியின் ஆதரவு பாஜகவுக்கு தேவையில்லை. ஆனால் பிஜேபிக்கு மோடி ஆதரவு நிச்சயம் தேவை. ம் 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 இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு வலுவான தலைவர்கள் தேவை. ம் 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 இப்ப இருக்கிற வலுவான தலைவர் மோடி தான். எனவே மோடி பிரதமராக தொடர்வார். 75 வயதை கடந்தும் பிரதமராக தொடர்வார். அடுத்த 15 ஆண்டுகளுக்கும் அவர்தான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று உறுதியாக சொல்கிறார் நிஷிகாந்த் துபே. இதன் மூலம் ஒரு செய்தி என்ன சொல்றாருன்னா, பிரதமர் பதவிக்கு ஊபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆசைப்பட வேண்டாம் என்று மறைமுகமா சுட்டி காட்டியிருக்காங்க. இல்ல இன்னொன்னு என்னன்னா, 75 வயதுக்கு மேலானவர்கள், அதாவது எல்கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, வாஜ்பாய் போல அரசியலிலிருந்து பாஜகவின் மூத்த தலைவர்கள் விலக முன்வர வேண்டும் என்றுதான் மோகன் பாகவத் சொல்லியிருக்காரே தவிர எந்த இடத்திலும் அவர் மோடியின் பெயரை குறிப்பிடவில்லை. உண்மையில மோடிக்கு ஓய்வு கொடுக்க RSS விரும்பவில்லை. ஆனால் பிரதமர் மோடி தங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றுதான் RSS விரும்புகிறது. இதுல ஒரு விஷயத்துல நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா மோடியின் இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் தான் RSS அதிக பலன் அடைந்துள்ளது. அதாவது அந்த 10 ஆண்டு ஆட்சியின் போதுதான் RSSக்கு நிதி குவிந்தது. புதுடில்லியில் உள்ள RSS அலுவலகம் பெரும் செலவில் புதுப்பிக்கப்பட்டது. ஓகே சார், RSS இப்போ உங்களை பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் வரும்போது ஒரு முகமாக மோடி அவர்களை முகமை வைத்து தான் அந்த ஓட்டுகளை வாங்க வேண்டிய சூழல் இருக்குன்னு சொல்லி இப்போ நிஷிகாந்த் அவர்களே சொல்கிறாரு. ஸோ இந்த சூழல் நீடிச்சதுன்னா நாளைக்கு மோடி அவர்களுக்கு பிறகு இன்னொரு தலைவரை அடையாளம் காண்பதற்கான அந்த ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்காது இல்லையா? அப்போ அது RSS அதை விரும்பாது இல்லையா? மோடி அவர்கள் தொடர்ந்து அவருடைய முகமே பிரதிபலிக்குது பிஜேபியை அப்படின்னு பார்க்கறத. அதான் சொல்றேன். அது காரணம் என்னன்னா, மோடியை அவங்க ஓய்வு கொடுக்க விரும்பல. அது காரணம் என்னன்னா, இதற்கு முன் இல்லாத அளவு RSS தலைவர் மோகன் பகவத் தேசிய அளவில் அதிக கவனம் பெற்றது மோடியோட ஆட்சியில தான். இல்லை, நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது சார். நான் என்ன கேட்க வரேன்னா சார், இப்போ 2014 தேர்தலுக்கு முன்னாடியே மோடி அவர்களை அவர் குஜராத் மாடல், குஜராத்தில் அவர் பண்ண விஷயங்கள்லாம் ஹைப் பண்ணி அவரை ஒரு முகமாக கொண்டு வந்தாங்க. அப்புறம் கரெக்டாக அவர் தேர்தல் நிற்கும் போது ஜெயிச்சு பிரதமர் ஆகிறாரு. இப்போ 2009 இதற்கு பிறகு மோடி அவர்கள் நிற்காட்டா கூட அடுத்து யாரை இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வருவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? 2029 அது கேள்வி இருக்கு. அது அந்த அளவுக்கு அப்ப நீங்க யோகி ஆதித்யநாத்துக்கு அடுத்த ஒரு சான்சஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். இல்ல, RSS கிட்டத்தட்ட அவரை தான் முன்வைப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு இடம் கொடுத்தால் தானே அந்த மாதிரி பண்ண முடியும். ஏன்னா இப்ப அதான் நான் சொன்ன விஷயம் என்னன்னா, இப்ப மோடி ஆட்சியில் இருக்கிறனால்தான் RSSக்கு சலுகை கிடைக்கிறது. RSS செல்வாக்கு பெற்ற ஒரு இதா இருக்கு. நாளைக்கு ரெண்டாவது, கார்பரேட் கட்சி நிறுவனங்களின் ஆதரவு இருக்கும் வரை மோடியை யாராலும் அசைக்க முடியாது. இது RSSக்கும் நல்லா தெரியும். அவங்களோட விருப்பம் என்னன்னா, மோடி தனக்கு அடங்கி நடக்கவில்லை என்பதுதான். ஆனா இப்ப RSS முக்கியத்துவம் எப்படின்னா, முந்தையெல்லாம் எப்படின்னா RSS பத்தி ஒரு செய்தி எப்போதாவது தான் வரும்.
அதாவது அவங்க பிரச்சார கூட்டம் நடக்கும், இல்ல தலைவர் பேசுவாரு, அது ஒரு சில பத்திரிகைகளில் ஒரு சின்ன செய்தியாக போடுவார்கள். சரி, இப்போ நிறைய வருதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா நம்ம ஒரு இடைவேளை மோடி இருக்கு. மோடி ஆட்சியில தான் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசுவது, அவர் சொல்வது என்ன என்று பலருக்கு புரியாவிட்டாலும் அதை பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் பெரிதாக வெளியிடப்படுகின்றன. நீங்க சொல்றபடி பார்க்கும்போது மோடி அவர்களுக்கு பிறகுதான் ஆர்எஸ்எஸ்ஸே ரொம்ப மக்கள் மத்தியில் ரீச் ஆயிருக்குன்றது உங்க பாயிண்டா நான் எடுத்துக்கிறேன் சார். கண்டிப்பா நம்ம பேசலாம். ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நேர்களே, மோகன் பகவத் அவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர் சமீபத்தில் பேசிய நிகழ்வில் 75 வயதுக்கு மேல் இருப்பவர்கள் அரசு பதவிகளை துறக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அது மோடி அவர்களுக்கு தற்போது 75 வயது நிறைவடைய இருக்கிறது, அவரை குறிப்பிட்டிருக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள். அது பற்றி நாம் விவாதித்து வருகிறோம். தொடர்ந்து விவாதிக்கலாம். விவாத நேரம் தொடர்கிறது. ராமன் சார், அதாவது முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்கப்படுது. இப்போ மோடி அவர்களுடைய அந்த மோடி ஃபேக்டர் வந்து இப்போ இந்த டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இதன் காரணமாகவும் வந்து இந்த கருத்தை அவர் வலியுறுத்திருக்கலாமா அப்படின்னு. ஏன்னா நம்ம உங்களுக்கே தெரியும் 282 சீட்டு, அதுக்கப்புறம் 303 வந்தது. இந்த வாட்டி ஒரு கூட்டணி ஆட்சி என்ற மாதிரியான இதான இல்லை. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா, சர்வதேச அளவுக்கும் நம்முடைய இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையும் சரி, இந்தியாவுடைய உள்கட்டமைப்பும் சரி, உலகத்திலே பொருளாதாரத்தில் இன்றைக்கி ஜப்பானை பின்தள்ளி 4வது இடத்துல நம்ம இருக்கிறோன்னா ஒரு நாட்டினுடைய அரசு எடுக்கக்கூடிய கட்டமைப்பு தான் காரணம். இப்போ நீங்கள் 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. சிந்தூர் ஆப்ரேஷன் பெஹல்காம் விவகாரத்தில் சிந்தூர் ஆப்ரேஷன் பிறகு இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் ஒரு கோடிகள் இருக்க காரணம் என்ன தெரியுமா? இங்கே இலங்கை நாடு மற்ற நாட்டிலலாம் 2 கோடி 1 கோடி 3 கோடி மக்கள் தான். அங்கே ஒரு பிரச்சனைனா பக்கத்து நாட்டில் ஏதோ 2 லட்சம் 3 லட்சம் ரூபா அனுப்பலாம். இந்தியாவில் 140 கோடி மக்களும் இந்த நாட்டை விட்டு எங்கேயும் நீங்கள் போக முடியாது. இங்கே வல்லமை மிக்க நாடு இருக்கணும், கட்டமைப்பு இருக்கணும், அணு ஆயுதங்கள் அதாவது நாம் சாப்பிட்றோம் என்ற சாப்பாட்டுக்கு ஒரு மனிதனுக்கு உடை தேவை, அதுக்கான உடை அலங்காரம் தேவை, ஒப்பனை அலங்காரம் தேவை, வீடு தேவை, குடும்பம் தேவை, இல்லறம் நல்லறம் எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை. ஒரு நாட்டினுடைய 140 கோடி மக்களையும் கட்டமைப்பு உருவாக்கி கொள்ளணும்னா நாட்டுக்கு வலுவான ஒரு தலைவன் தேவை. அந்த தலைவன் தேவன் இருக்கும்போது இன்றைக்கி வந்து உலக நாடுகள் சமீபத்தில் இத்தாலியில் நம்முடைய பிரதமர் சென்ற போது அந்த நாட்டுடைய பிரதமர் என்ன சொன்னார் தெரியுமா? உலகத்திலே இன்றைக்குள்ள காலகட்டத்தில் உங்களை போன்ற தலைவர் நான் பார்த்தது கிடையாது. காரணம், உலக நாடு முழுவதும் ஒரு விஷயத்தை கேளுங்க, கொரோனாவுக்கு பிறகு பொருளாதாரம் எவ்வளோ மோசமான சூழ்நிலை போயிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்துடுங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி நாம் வந்து ஒரு கட்டமைப்பான தலைவர்கள். பெஹல்காம் விவகாரத்தில் சிந்தூர் ஆப்ரேஷனில் இந்தியாவுடைய உண்மைத்தன்மையை வெளி உலகத்தில் தெரிய வேண்டுமென்பதற்காக அரசியலுக்கு அப்பால் பட்டு எல்லா கட்சியில் உள்ள நாடாளுமன்ற குழு உறுப்பினர்களை போட்டு எல்லா நாட்டிற்கும் சென்று தன் நிலைமையை விளக்க சொன்னோம். கனிமொழி அம்மையார் கூட எவ்வளோ தெளிவாக நாட்டுடைய தனித்துவத்தை பற்றி விளக்க சொன்னார் என்பது தேசபக்தி. ஒரு நாடாக இருந்தாலும் சார் நாம இருக்க முடியும். நமக்குள்ளே மாறி மாறி கருத்துக்கள் வேறுபாடாக இருக்கலாம். ஆனால் சண்டை போட்டு இருந்தால் அந்நியர்கள் வந்து ஈஸியாக உள்ளே புகுந்துருவாங்க. இன்றைக்கி பாகிஸ்தான் மேட்ரு உங்களுக்கு என்னென்னு தெரியும். நான் 2 நாளுக்கு முன்னாடி ஜம்முவில் போய் ஒரு நிகழ்ச்சியாக அங்கே போகும்போது அங்கே பல இடங்களை பார்க்கும்போது மக்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா நமக்கே கஷ்டமாக இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வெளியே வர முடியல, அரசியல் தலைவர்கள் தன்னுடைய சுதந்திரமாக வெளியே வர முடியல. அந்த அளவுக்கு காரணம் எதிரி நாட்டுகளுடைய அந்த சூழ்ச்சி. எவ்வளோதான் இராணுவ பாதுகாப்பாக இருந்தாலும் கட்டமைப்பு இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு லூப் வாக்கில் வந்து 370 அப்ரகேஷன் பண்ண எல்லாம் சரியாயிடும்னு சொன்னீங்க. நான் அப்புறம் இல்லை அதில் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 2 நாளுக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் மல்லிகார்ஜுன அவர்களும் ராகுல் காந்தி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. வரக்கூடிய 21ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் வருது. அந்த நேரத்தில் ஜம்மு காஷ்மீருக்கு நீங்கள் மாநில அந்தஸ்து கொடுங்க, தன்னாட்சி அந்தஸ்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இது பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையிலே மக்கள் மத்தியில் சொன்னாங்க, மோடியின் உத்தரவாதம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அது கொஞ்சம் தள்ளி போடணும் என்னை பொறுத்தவரை. ஏன்னா நான் அங்கே போனாலும் சொல்கிறேன், ஏன்னா இன்றைக்கி அங்கே சூழ்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலைகள் வந்து செழிப்பான் நாடு சுவிட்சர்லாந்தை விட இன்றைக்கி காஷ்மீர் டூரிஸ்டில் வந்து இன்றைக்கி நமக்கு பலாயிரம் கோடிகள் கொட்டக்கூடிய பிளேஸ் சார் அது வந்து. அதனால் அந்நிய சக்திகள் பயங்கரவாதத்தை பயிற்சி பெற்று இங்கே வந்து டெமோ காட்டி மக்களுடைய வாழ்வாதாரத்தை குலைக்கிறாங்க. இதை வந்து இன்னும் கொஞ்சம் தாக்கு பிடிக்கணும், இன்னும் கொஞ்சம் அதை நாள் கொஞ்சம் இழுத்து இன்னும் கட்டமைப்பு உருவாக்கினதான் தனி மாநிலத்தினுடைய நிலைப்பாடு உருவாக்க முடியும். அதனால தான் லடாக் தனியாகவும் காஷ்மீர் தனியாகவும் ஜம்மு காஷ்மீர் யூனியனாக ஆக்கி கொண்டு அங்கே நிர்வாகத்தை பண்ண மக்களுடைய வாழ்வாதாரம் புரியுது. இப்போ மோடி அவர்களுடைய செல்வாக்கு வந்து சரிந்து வருகிறது அப்படின்றது எங்கேயுமே சரியில்லை சார், எங்கேயுமே சரியில்லை. இது வந்து எங்கேயுமே சரியில்லை. இந்தியாவில் எதிர்கட்சி கூட அந்த மனநிலையை அவங்க சொல்லவில்லை. ஸோ அதனால் அது ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க. மோடியை வந்து
எப்போ விலகுவார், எப்போ செய்வார்னு ஆர்எஸ்எஸ் எடுக்கக்கூடிய முடிவு. ஆகவே பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அவங்களுக்குள்ள கலந்து ஆலோசித்து தான் முடிவு எடுப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இதை எதிர்க்கட்சிகள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதிர்க்கட்சிக்கு கவலைப்பட அவசியம் இதில் ஒன்றும் இல்லை. இப்போ நான் பதில் வந்து அண்ணன் விடுதலை சிறுத்தையினுடைய மிகப்பெரிய ஆற்றல் மிக்க செயல் மறவரான பகலன் அவர்களை நான் ஒரு கருத்தை சொல்கிறேன். அவர் வந்து அம்பேத்கர் அவருடைய பேட்டின்னு சொன்னார். நாக்பூரில் புத்தகத்தில் தழுவுனது மாநிலத்தில் கதையெல்லாம் சொன்னார். நீங்கள் அந்த வரலாறு சொன்னீங்க, அந்த வரலாறு சொன்னீங்க. வரலாறு என்பதும் ஒரு கதை எப்படி வரும்னா வரலாறு இருந்தாலும் கதை வரும். சரி, ஓகே சார். அந்த கதையை நீங்கள் சொன்னீங்க. இப்போ நீங்கள் அந்த இதில் வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இரவு நேரத்தில் தூங்குகின்ற போது கபீர்தாசர் எழுதிய ராமாயணத்தையும் ராமாயண ஸ்லோகமும் அவருடைய குடும்பம் தினசரி இரவு 8 மணி தூங்குகின்ற போது இதை பாடிதான் இதை வந்து அவங்க தூங்குறது. ரெண்டாவது 1947 அவர் புத்த மதத்தில் மாறின பிறகு பாலகங்கர திலகருடைய மகனான ஸ்ரீகாந்த் திலகரும் அண்ணல் அம்பேத்கரும் சேர்ந்து பந்துத்வா என்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. பந்துத்வா என்பது சமஸ்கிருத மொழி, இந்தி மொழி. ஆனால் அது வந்து தமிழில் வந்து ஒன்றுவட்ட ஒரு அமைப்பு சமுதாயம் காண வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு உருவாக்குறாங்க. அதன் பிறகு 1939 புனேவில் நடந்த ஆர்எஸ்எஸ் மாநாடு. 1939 புனேவில் நடந்த ஆர்எஸ்எஸ் மாநாட்டில் டாக்டர் ஹெக்டேவர் அதுக்கு தலைமை தாங்குறாரு. அதுக்கு சீஃப் கெஸ்டாக ஷாகா, பயிற்சியின் ஷாகான்னு சொல்லுவாங்க, அந்த ஷாகாவுக்கு அண்ணல் அம்பேத்கர் சிறைப்படைப்பாளராக வருகிறார். தான் ஹெக்டேவர் பேசுவதற்கு பதிலாக அண்ணல் அம்பேத்கர் பேசணும்னு நான் சொல்லவில்லை. சமீபத்தில் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்தநாள் அன்று சென்னையில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் நடந்த அந்த விழாவில் பட்டியலினத்தினுடைய ஆணையரான டாக்டர் ரவிவர்மன் வந்தார். நானும் வந்திருந்தேன். ஆர்எஸ்எஸ் மூத்த தலைவர் பேசிய அவர் வந்து சீஃப் கெஸ்டா வந்ததுக்காகவே அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தார். அப்படி கிடையாது. அவரே பேச்சு, அவரே இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான் ஒரு மிகப்பெரிய இந்தியாவின் கட்டமைப்பு இயக்கம் என்று சொன்னார். அதனால்தான் அப்படினால்தான் ஜனசங்கம் அவரை ஜெயிக்கவதை தவிர்த்து காங்கிரஸ் ஒன்றும் ஜெயிக்க வைக்கவில்லை. காங்கிரஸ் கடைசி வரைக்கும் அம்பேத்கர் தோற்கடித்தது என்பதை அண்ணன் பகலோடுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். விடுதலை சிறுத்தை சார் ஒரு வாய்ப்பு, விடுதலை சிறுத்தையுடைய தலைவரான அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்? ஆர்எஸ்எஸ் இயக்கம் எப்படி செயல்பட்டு அவருமே சொல்றாரு. அது வந்து நோக்கம் என்னவா இருக்குன்றது தான் கேள்விக்குறியா இருக்குன்றது தான் அவருடைய கருத்தா இருக்கு. சார், இப்போ வந்து இப்போ கார்ப்பரேட் சார்பா அவர் வந்து அதிகமாக சலுகைகள் அளிக்கிறார் மோடி அவர்கள். ஒரு கார்ப்பரேட்டுக்கான பிரதமர் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. இது கூட வந்து ஆர்எஸ்எஸ் தலைவரை வந்து மோடி அவர்கள் பதவி விலகணும் அல்லது அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு காரணமா இருக்குமா? அதாவது இப்போ 11 ஆண்டுகள் மேலே ஆட்சியில் இருக்கார். அவர் தொடக்கமாக அவர் குஜராத்லேருந்து வரும்போது பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கும் போதே கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் அவரை தூக்கி பிடித்து ஆஹா ஓஹோ என்று சொல்லி இன்றைக்கு அவர் வந்து 11 ஆண்டு கால அரசியல் இருக்கிறது கார்ப்பரேட் நிறுவனம் தான் காரணம். அதுக்கு வந்து வேறு யார் காரணம் கிடையாது. சின்ன சின்ன ஊடகங்கள், பெரிய பெரிய ஊடகங்களை விலை வாங்கி கார்ப்பரேட் நிறுவனங்களை கையில் கொடுத்து அந்த ஐடி நிறுவனங்களில் வேலை செய்கின்ற உழைப்பாளிகளை, வேலை செய்கின்றவர்களை அவர் பூதகரமாக்கிறது கார்ப்பரேட் நிறுவனம் தான். இது வெளிப்படை எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தானே. இப்போ நான் திடீர்னு வந்து கார்ப்பரேட் நிறுவனத்தினோடு அவருக்கு வந்து மிங்க் ஆகிட்டாரா, அவர் வந்து அமித்ஷாவோட இது டாட்டாவோட லிங்க் ஆகிட்டார். இது ரிலையன்ஸ் அம்பானி அதானி கூட மிங்கிள் ஆகிட்டார். அதானி கும்பலெல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டார். இது எல்லாம் உண்மை தான், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அண்ணன் சொன்னதுக்கு வந்து ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஒரு தந்தை வந்து ராமாயணத்தை பூராயணத்தெல்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் உண்மை தான். எல்லா வீட்லேயும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எவன் எது மேலே வருவானா எரும மாடு வரலாம். இன்னி வரைக்கும் எரும மாடு மேலே தான் வந்துருக்கிறான் எரும மாடு. அது வந்து இப்படி தான் சொல்லியிருக்குது கதை. இந்த கதையெல்லாம் கேட்டு இருக்கும்போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய கிராமத்தில் முதல் மதிப்பெண் எடுத்து 6ஆம் வகுப்பு படிக்கும்போது முதல் மதிப்பெண் எடுத்து அந்த கிராமமே புகழ்ச்சியாக கொண்டாடி அவர் கையில் ஒரு ராமாயண புத்தகத்தை பரிசாக அவர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய தந்தை வழி நண்பர் தரார். அந்த புத்தகத்தை படிக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் இருக்க, மனிதர் இப்படி செருப்பு போட்டுன்னு வரக்கூடாது, வீதியில் நடக்கக்கூடாது, குடத்தில் தண்ணி எடுக்கக்கூடாது, இங்கே வந்து மாடு மேய்க்கணும், வந்து ஆடு மேய்க்கணும்லாம் சொல்லியிருக்கேன். இப்படிலாம் இருக்கான்னு சொல்லி ராமாயணத்தில் அந்த மாதிரிலாம் இருக்கா? இருக்கேன், ஏன் இருக்கு எல்லாமே இல்லை ஏன் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா ராமாயணத்தில் எங்கே இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள், எங்கே இல்லைன்னு சொல்லுங்கள், நம்ம சொல்லலாம். நான் தான் சொல்கிறேன். இப்போ இவங்க இந்து மதத்தை கோட்பாடில் இந்து மத கோட்பாட்டில் வரவே இல்லையே. ராமாயணத்தில் வந்து பெண்கள் குளிப்பாங்க, ஒரு மரத்தில் ஏறி பார்ப்பாரு, அதெல்லாம் இருக்கும்.
பார்த்தா குகன் யார் சார்? முகன் யாரு முகன் யாரு இதெல்லாம் வந்து 1000 படத்துக்கு போனார் சார். நான் என்ன சொன்னேன்? அண்டே சமூக நீதி காவலன் ஸ்ரீராமன். நான் என்ன சொன்னேன்? சமூக நீதி காவலன் ஸ்ரீராமன். சமூக நீதி காவலன் முருகபெருமான். இருங்க வரேன். சமூக நீதி காவலன் இல்லாதவனா சொல்லிட்டு இருக்காதீங்க. காமராஜர், பெருந்தகை காமராஜர். சரி இருங்க. இல்லாதவனா சொல்லிட்டு இருக்காதீங்க. இல்லாதவனா சொல்லிட்டு சார் இருக்காதீங்க. உண்மைதான் சார். இல்லாதவனா நீங்க சொல்லிட்டு வரலாறு படிங்க. இருக்காதீங்க. அதுதான் வரலாறு என்னங்க. நான் கூட தான் எழுதுவேன். நான் கவிதை எழுதுவேன், பாடல் எழுதுறேன். அது எல்லாம் தான் எழுதுறேன். அதுக்காக நாம் எழுதுகிற பாடல் எல்லாம் வந்து புனைப்பு தான், கற்பனை தான். கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகுன்னு வைரமுத்தை எழுதியிருக்கிறாரு. கவிதைக்கு பொய் தான் அழகுன்னு சொல்லிட்டு நீங்க எழுதி வச்சுக்கிறதுனா பொய் தான். அதை வந்து நீங்க மெருகூட்டி பேசினா உண்மையா மாறிடுமா? நான் தொடக்கத்துல இருந்தே சொல்லிக்கிறேன், இயற்கைக்கு முரணா நீங்க வந்து இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து எப்படிலாம் இருக்கணும், இந்த சமூகம் எப்படிலாம் வரணும், பணம் எப்படி வரணும், இந்த நாட்டில் இருக்கிற அந்த அசோக சக்கரத்தை கூட புரட்சியாளர் அம்பேத்கர் வடிவமைத்து கொடுத்து அந்த சக்கரத்தில் இருக்கிற ஆரங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. சார் அது கமிட்டி சார். அண்ணல் அம்பேத்கர் கமிட்டி சொல்றாருங்க. கோபாலசாமி ஐயங்கார், அண்ணல் அம்பேத்கர், கிருஷ்ணசாமி ஐயங்கார், கார்த்தியன், அப்படிப்பட்ட 6 பேர் கொண்ட கமிட்டி தான் கிட்டத்தட்ட 8. நான் என்ன சொல்றேன், ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை வேணும்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. எதுங்க சரியானது? நியாயமா யார் அப்படி சொன்னா? யார் சொன்னா? அவர் சொல்றது அப்படிதானே சொல்றாரு. அப்படி ஐயா சொன்னாரு, அவர் சொன்னாரு, அரசியல் அமைப்பு எழுதுவதற்கான கமிட்டி, அதனுடைய டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன் தான் அம்பேத்கர். நான் என்ன சொல்றேன், கமிட்டி இருக்கட்டுங்க, நடைமுறைக்கு சாத்தியமானதை சொல்லுங்க. நீங்க கூட சொல்லுங்க, நான் ஏத்துக்கொள்கிறேன். இப்ப கூட நீங்க சொன்னீங்க பிஜேபியில தானே வந்து 75 ஆண்டுக்கு மேல ஒரு வரம்பு வச்சிருக்காங்கன்னா, கம்யூனிஸ்ட்ல கூட 2 தலைவர்கள் வந்து இப்படி வச்சுக்கிறாங்க, முறை வச்சுக்கிறாங்க. சரிதானே, நான் ஒப்புக்கொள்றேன். நான் என்ன இயற்கைக்கு மாறாகிறது யாரு? இயற்கைக்கு மாறாக இயற்கை முரணா இருக்கனால நீங்க அதை எதிர்க்கிறீங்க, ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறீங்க. கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியுது சார். நம்ம சார் உங்ககிட்ட வரேன், நான் உங்ககிட்ட பேசிட்டு வரேன். ராகவன் சார், அதாவது இப்போ அதான் நான் ஏற்கனவே அதை கேட்டது, மோடியோடைய இப்போ வந்து கூட்டணி ஆட்சி தான் அமைஞ்சிருக்கு. நிதிஷ்குமார் அதே போன்று சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கூட்டணி ஆட்சி தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ கார்ப்பரேட்டுக்கு அவர் துணை போகிறார்ன்ற விமர்சனங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஒரு நினைவுபடுத்தும் விதமாகத்தான் வந்து இப்போ மோகன் பகவத் அவர்கள் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டிருந்தேன். நீங்கள் தொடர்ந்து பேசுங்க சார். அதாவது இதெல்லாம் நினைவுபடுது. அதாவது இந்த கடந்த தேர்தலில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்கல. அதனால்தான் இப்ப வந்து கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. இதை வைத்து பெரும்பான்மை இல்லாதனால்தான் அதுக்கு மோடி தான் காரணம் என்பது போல் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு குற்றம் சாட்டுறாங்க. ஒரு வகையில பாத்தீங்கன்னா என்னன்னா, மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் என்ன பண்ணுவார்னா, மோடியை நேரடியாக விமர்சிக்க மாட்டார், அவரை மறைமுகமாக விமர்சிப்பார். அந்த செய்தி பத்திரிகையில வெளிவரும், அது பெரிதாக காட்டிக்கொள்ளப்படும். அப்ப என்ன ஒரு தோற்றத்தை கொடுப்பார்னா, ஏதோ ஆர்எஸ்எஸ் தான் அதிகாரம் படைத்தது, மோடியை விட அதிகாரம் படைத்தவர் என்ற தோற்றத்தை உருவாக்குவார்கள். மேலும் ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபி ஆட்டி படைக்கும் என்ற தோற்றத்தை உருவாக்குவார்கள். ஆனா இப்ப ஏன்னா ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு மோடி ஆட்சியில் தான் சலுகைலாம் பெற்றது. அதாவது ஒரு சாதாரண விஷயம் சொல்றேன், நீதிபதிகள், துணை வேந்தர்கள், முக்கிய பிரமுகர்கள் இவர்களோட நெருக்கமாக ஆர்எஸ்எஸ் வருவதற்கு காரணம் மோடி தான். மத்திய அமைச்சர்கள் பல்வேறு துறைகளில் கூட அதிக அளவில் ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் இப்ப நியமிக்கப்பட்டிருக்காங்க. சோ அதனால மோடி இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து ஆர்எஸ்எஸ் அமைக்கிறதுல என்ன சார் பெரிய ஆச்சரியம் என்ன இருக்கு சார்? மோடியே நான் ஆர்எஸ்எஸ் வந்தவர் தான் அப்படின்னு சொல்லும்போது, மோடி ஆர்எஸ்எஸ்ல வந்தவர் தான். ஆனால் இன்றைய சூழலில் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் கட்டுப்பட்டவர் அல்ல. ஏன்னா ஒரு பிரதமர்ங்கிறவர் எந்த அமைப்புக்கும் கட்டுப்பட்டவர் இல்லை. இப்ப இப்படி சலுகை காட்டி வந்ததால் தான் பிரதி உபகாரமாக ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணிட்டு தொண்டர் படை அமைச்சு மோடி ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஊன்றுகோலா இருந்தது. சரி திரு ராகவன் சார், உங்க நிறைவு கருத்தை சேர்த்தே பதிவு பண்ணுங்க. இப்போ 2029 வரைக்கும் மோடி அவர்கள் தொடர்வாரா? உங்களுடைய நிறைவு கருத்து, மோகன் பகவத் அவர்கள் கருத்து பற்றி உங்களுடைய நிறைவு கருத்து. அதான் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இடையே கருத்து மோதல் இருப்பது உண்மைதான். மோடியின் வளர்ச்சி ஆர்எஸ்எஸ் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சரி, அத்வானி, வாஜ்பாய், முரளி மனோகர் ஜோஷி போன்று தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்
மோடி செயல்பட வேண்டும் என RSS விரும்புகிறது. சரி ஆனால் RSS கட்டளை மோடி புறந்தள்ளி வருகிறார். சரி எனவே அவர் தாம் விரும்பும் வரை பிரதமராக இருப்பார், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். சரி ஓகே, நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். உங்கள் நிறைவு கருத்தை சேர்த்து பதிவு பண்ணுங்கள். ஒரு கருத்து ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க RSSக்கும் பிஜேபிக்கும். கருத்தொற்றுமை இல்லை என்பதெல்லாம் சும்மா இவர்கள் ஊடகங்கள் பூடகங்களாக்கி விடுகின்ற காரணத்தினால தான் இத்தனை மாதிரி விஷயங்கள் வருகிறது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, 2029க்கு மோடி அவர்களை பிரதமருடைய வேட்பாளராக இவர்கள் கொண்டு வர மாட்டார்கள். ஏனென்றால் 2014 மோடி அவர்கள் முதல் முறையாக பிரதமர் வேட்பாளர் என்று வந்த பொழுது ஆஹோ ஓஹோ என்று எல்லோரும் பாராட்டினார்கள். அதனால் தான் 3 முறை அவர் வந்திருக்கிறார். எல்லா விஷயத்திலையும் ஒரு தடவை 2 தடவை இல்லை 3 முறை வாய்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் அது நேச்சுரலாக அவருக்கு ஒரு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பது தெளிவாக இருக்கிறது. அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. யார் வருவார்கள் என்று இவர்கள் நீங்கள் குறிப்பிட மாதிரியோ அல்லது ராகவன் சார் குறிப்பிட மாதிரியோ குறிப்பிட்ட உத்தரப்பிரதேச முதல்வர் தான் வருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. அது அந்தந்த நேரத்தில் அவ்வப்பொழுது தனிப்பட்ட முறையில் இருக்கின்ற நபர்களை வைத்தே முடிவு செய்யப்படுமே ஒழிய மக்கள் தான் முடிவு செய்வார்கள் யார் இன்றைக்கு வேட்பாளர் வருவார்கள் என்பதை. அன்றைய சூழல் தான் முடிவு செய்யும். ஆனால் RSSலும் சரி பாரதிய ஜனதா கட்சியிலும் தனிப்பட்ட தனி மனித துதி என்பது இல்லாமல் இருப்பது தான் அவர்களுக்கும் நல்லது, நாட்டிற்கும் நல்லது. அவர்கள் அப்படித்தான் தொடர்வார்கள். நன்றி சார், நன்றி சார். உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்கள் சொல்ல வரும்போது தலைப்பு தொடர்பா? அதாவது மோடி அவர்களை நிச்சயமாக அவர்கள் இதிலிருந்து நீக்குவார்கள் என்பது அனைவரும் தெரிஞ்ச ஒன்று. ஆனால் அதான் அவங்க செயல் திட்டம், அதாவது பிரதமர் பதவியிலிருந்தும் சரி அவருடைய பிரதமர் பதவிக்கு 100% நீக்கிடுவாங்க. அதில் மாற்றமே இல்லை. எப்போ சார்? இந்த இப்போ இல்லை, 29க்கு அப்புறம். இப்போ எப்படி 29க்கு அப்புறம்? ஆமாம், சரி. புதிய இப்போ நம்ம அது மாதிரி சொல்லவே முடியாதுங்களே, அது எப்படி நீக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. இந்த தேர்தல் வரும்போது கண்டிப்பாக அவர் பிரதமர் வேட்பாளர் இருக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை. ஆனால் அவரே சில இடங்களில் அவருக்கே அச்சுறுத்தல் இருக்கிறது, எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்ற ஒரு மார்க்கம் அப்படி இருக்குது அப்படின்றதும் உண்மை. அப்படி ஏன்னா ஏற்கனவே பாடங்கள் நிறைய இருக்குது, இந்த மாதிரி பாடங்கள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது. அந்த வகையெல்லாம் கடந்து இவ்வளோ தூரம் அவர் வந்திருப்பதே பெரிய விஷயம்தான். கண்டிப்பாக அவர் மீண்டும் தொடர்வானார், அதுபோல் சிக்கல்களை கண்டிப்பாக சந்திப்பார். RSS மூலம், வேறு யார் மூலமாக கிடையாது, RSS மூலமாக. அதனால் கண்டிப்பாக அவர் அதில் விழுப்பட்டுருவார், அதுக்கான பேச்சு இல்லை. ஆனால் அவர் போன பிறகு இந்த பிஜேபி இன்றைக்கு இருக்கிற ஒரு அளவுக்கு எழுச்சி இருக்குமா என்றது சந்தேகம். கண்டிப்பாக. நன்றி சார், நன்றி சார். இப்போ இன்னொரு முகத்தை உருவாக்க வேண்டிய ஒரு சூழல் பிஜேபிக்கு இருக்கா? உங்களுடைய நிறைவு கருத்து? பிஜேபிக்கு இருக்குதோ இல்லையே என்பது ஒரு புறம். ஆனால் பிஜேபிக்கு யார் வர வேண்டும் என்பது எழுச்சியாக டிஸ்பிளே காட்டுவது RSS இயக்கம்தான். ஆகவே RSS எடுக்கிற முடிவு தான் பாஜகவுடைய கட்டுப்பாடு. அதே போல் சீர்காழி கோவிந்தராஜன், வள்ளுவன் பிறந்து குரலை சொன்னால் அறிவுக்கு அதுதான் சுபதினம், புத்தன் பிறந்து போதனை செய்தால் அன்புக்கு அதுதான் சுபதினம். அதேபோல் RSS இயக்கத்தின் தலைவரான மோகன் பகவத் எடுப்பதுதான் சிறந்த முடிவு தினம். ஆகவே RSS கையில் தான் உள்ளது. கண்டிப்பாக ஏற்கனவே பாஜகவுடைய நிலைப்பாடு தலைவர்கள் எல்லாமே RSSல் பயின்றவர்கள் தான், RSSல் பயிற்சி பெற்றதும் RSS பயிற்சி பெற்றனால் தான் என் போன்ற சாமானிய மனிதர்களும் நாங்கள் இன்னைக்கு கட்டமைப்பை உருவாக்கி நிற்கிறோம்னா நாங்கள் இதுவரை RSSகாரர்கள் எங்கேயும் பதவி கேட்க மாட்டாங்க, பதவி கேட்குற ஏற்பாடும் கிடையாது. தேசிய அளவில் கிட்டத்தட்ட பல லட்சம் தொண்டர்கள் இருக்கிறாங்க, யாரும் எங்கேயுமே RSSஆக பார்த்து கொடுத்தாதான். சரி சார், நன்றி சார், நன்றி, நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.